இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகனட் மில்க் சிக்கன். அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு வெங்காயம் போட்டு விட்டுருக்கோம். வெங்காயம் போட்டு முடித்த பிறகு அது கூட மிளகாய் சேர்த்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கோம். இப்போ நம்ம அப்படியே நல்லா எண்ணெயில் அப்படியே வதங்கட்டோன்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அது கூட சிக்கனை சேர்த்து போட்டுடுறோம். சிக்கன் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே அதை நல்லா வேகிறதுக்கு கிண்டி விட்டுறோங்க. நல்லா திரும்ப திரும்ப அதுக்கும் சிக்கன் எல்லாத்தையும் போட்டு பரட்டி விட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம சிக்கனை வதக்கிட்டு அது கூட தண்ணி வந்துடும். அந்த இதையும் நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே உப்பு போட்டுறோம். அதுக்கும் பிறகு கரம் மசாலா போடுறோம் கொஞ்சம். அதுக்கும் பிறகு மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா அப்படியே பரட்டி விட்டுறோம். சிக்கனையும் இந்த போட்ட பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ மிளகுத்தூளும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு எல்லாத்தையுமே சிக்கன் கூட பிடிக்கிற மாதிரி அப்படியே பரட்டி விட்டுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நம்ம சிக்கன் கூட சேர்த்துக்கிறோம். இப்போ சிக்கன் கூட அப்படியே தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கிண்ட போகிறோங்க. பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி நல்லா கிண்டுறப்ப ஏற்கனவே சிக்கனில் உள்ள தண்ணீரும் சேர்ந்து நல்லா இப்போ கொதிக்க வச்சாச்சு. நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அழகாக சுவையான கோகனட் மில்க் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்லாமா? சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். இப்போ அழகாக ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. அப்படியே ஆவி பரப்பறக்க எவ்வளோ சூடாக அப்படியும் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை எடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டு பார்ப்போங்க. பார்க்க ஒரு அழகாக சில்கியாக அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. சாப்பிட்டாச்சுங்க. உப்பு, அந்த தேங்காய் பால், நம்ம போட்ட கரம் மசாலா எல்லாம் அளவான காரத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.